விவசாயத்துறையில ஒரு அமைதியான புரட்சி. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். ஒரு புரட்சியே நடந்துட்டு இருக்கு. இந்த பகுதியில நாம அத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரே ஒரு விவசாயியோட வாழ்க்கைய சூரிய சக்தி எப்படி தலைகீழா மாத்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க, ஒரு 10 வருஷம் பின்னாடி போவோம். கண்ண கொஞ்சம் மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு கிராமம். அந்த கிராமம் முழுக்க காத கிழிக்கிற டீசல் இன்ஜினோட சத்தம். அதுதான் அந்த கிராமத்தோட அன்றாட அடையாளம். ஆனா அந்த சத்தத்துக்கு பின்னால ஒரு பெரிய வலி ஒளிஞ்சிருந்தது. ஆமா, அந்த கர்ஜனை அது வெறும் சத்தம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அந்த விவசாயிகளோட பணம் நெருப்புல கருகி போறதோட சத்தம். இதுதான் இந்த கதையோட முக்கியமான பிரச்சனை. அந்த விவசாயிகளோட தினசரி போராட்டம். இப்போ நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். டீசலை மட்டுமே நம்பி இருந்தா என்னென்ன கஷ்டங்கள் வரும், அந்த பழைய வாழ்க்கை முறையில இருந்த வழிகளை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இங்க பாருங்களேன், அவங்களோட கஷ்டத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. சேத்துல இழுத்துட்டு போற அந்த கனமான டீசல் கேன்கள், துணில இருந்து போகவே போகாத அந்த கிரீஸ் கரை, பாதி வேலையில திடீர்னு நின்னு போற இன்ஜின், இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நடுராத்திரி 2 மணிக்கு கரண்ட் கட் ஆயிடும். அப்போ அந்த குளிர்ல இருட்டுல பம்ப் செட்டுக்கு ஓடணும். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இதுதான் அவங்களோட ஒவ்வொரு நாளும் போராட்டமா இருந்திருக்கு. ஆனா எல்லா கதைக்கும் ஒரு திருப்புமுனை இருக்கும் இல்லையா? இப்போ அந்த திருப்புமுனைக்கு நாம வந்துட்டோம். பிரச்சனைகளை விட்டுட்டு தீர்வை நோக்கி நகரப் போறோம். இது ஒரு புதிய அமைதியான புரட்சியோட ஆரம்பம். இந்த ஒப்பீட்ட பாருங்களேன், எவ்ளோ பெரிய வித்தியாசம். முன்ன ஒரு காலத்துல அந்த விவசாயி தன்னோட தோள்ல கனமான டீசல் கேன்களை சுமந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவர் கையில இருக்கிறது சோலார் பேனல்ல இருக்கிற தூசியை தொடச்சி விட ஒரு மென்மையான துணி மட்டும்தான். இந்த ஒரு காட்சியே போதும் அவரோட வாழ்க்கை எவ்வளோ மாறிடுச்சுன்னு சொல்றதுக்கு. இந்த மாற்றத்தோட விளைவு உடனே தெரிய ஆரம்பிச்சுது. காதை கிழிச்ச அந்த இன்ஜின் சத்தம் நின்னு போச்சு. இப்போ கிராமத்துல நிசப்தம், பறவைகளோட சத்தம் கேக்குது. கரிய புகையால நிறைஞ்சிருந்த காற்று இப்ப ரொம்ப தூய்மையா இருக்கு. சரி, இந்த மாபெரும் புரட்சிக்கு காரணமான ஹீரோ யாருன்னு தெரியுமா? இதோ இவங்க தான். 550 வாட் பீக் திறன் கொண்ட சோலார் மாட்யூல்கள். சிம்பிளா சொல்லணும்னா இந்த கண்ணாடி தகடுகள் தான் சூரியனோட வெளிச்சத்தை நேரடியா கரண்டா மாத்தி தண்ணி பம்ப ஓட வைக்குது. இதுதான் இந்த புது சிஸ்டமோட இதயமே. சரி, இதனால அந்த விவசாயிக்கு என்னதான் லாபம், அவர் நிஜமாவே அனுபவிக்கிற பலன்கள் என்னென்ன, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 15,000 ரூபாய். இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. இந்த மாற்றத்தோட மிகப்பெரிய தாக்கத்தை இந்த ஒரு நம்பரே சொல்லிரும். ஆமா, அந்த 15,000 ரூபாய் அது வெறும் பணம் இல்ல. அது ஒரு குடும்பத்தோட எதிர்காலம். முன்னாடி டீசலுக்கும் அடிக்கடி வர இன்ஜின் ரிப்பேருக்கும் செலவு பண்ண அந்த பணம் இப்போ அந்த விவசாயியோட பொண்ணோட படிப்புக்கு முதலீடா மாறுது. இதுதானே ஒரு தொழில்நுட்பத்தோட உண்மையான வெற்றி. இந்த மாற்றத்தால 3 முக்கியமான சுதந்திரம் கிடைச்சிருக்கு. முதல்ல நிதி சுதந்திரம். ஆபரேட்டிங் காஸ்டே கிடையாது, அதாவது 0. ரெண்டாவது, வேலை ரொம்ப சுலபம், எல்லாமே ஆட்டோமேட்டிக். மூணாவது, துல்லியமான நீர்ப்பாசனம். தண்ணி சீரா வர்றதால சொட்டு நீர் பாசனம் மூலமா ஒரு சொட்டு தண்ணிய கூட வீணாக்காம பாசனம் செய்ய முடியுது. இந்த சிஸ்டம் எப்படி இவ்ளோ ஸ்மார்ட்டா ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது? அதுக்கு பின்னாடி ஒரு மேஜிக் இருக்கு. அதுதான் இந்த MPPT கண்ட்ரோலர். இத இந்த அமைப்போட மூளைனே சொல்லலாம். வெயிலோட அளவுக்கு ஏத்துற மாதிரி கரண்ட்டை சரி செஞ்சு நாள் முழுக்க பம்பு திறமையா ஓடுறத இதுதான் பாத்துக்குது. இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சூரியனே அந்த விவசாயிக்கு ஒரு வேலையாளா மாறிடுச்சு. காலையில சூரியன் வந்ததும் பம்பு ஆன் பண்ணி விடுது. மதியம் வெயில் உச்சத்துல இருக்கும்போது முழு பழத்தோட வேலை செய்யுது. சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதும் தானாவே பம்பை ஆஃப் பண்ணி தூங்க வச்சிருது. என்ன ஒரு அற்புதம்! இதை விட அழகா சொல்ல முடியாது. சூரியன் அவனோட மிகவும் விசுவாசமான ஊழியன். சம்பளம் கேட்காத, ஒரு நாள் கூட விடுபெடுக்காத ஊழியன். சோலார் சக்தியோட நம்பகத்தன்மையும் அதோட செலவில்லாத தன்மையும் இந்த ஒரே வரியே தெளிவா சொல்லிருது. இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மாற்றம்ங்கிறது வெறும் ஒரு பம்பு வாங்கினதோட நிக்கல. இது ஒரு புதிய விவசாய முறைக்கு, ஒரு புதிய பாரம்பரியத்துக்கே வழிவகுத்திருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல இந்த கண்ணாடி தட்டுகளை பார்த்து கிண்டல் பண்ணின பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் இப்போ அவரோட 3 ஏக்கர் நிலம் எப்படி பச்சை பசேல்னு மாறி இருக்குன்னு வேலியோரமா இன்னும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒருத்தரோட வெற்றி ஒரு ஊரையே மாத்தி யோசிக்க வைக்குது இல்லையா? இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அவர் இப்போ வெறும் பயிர்களை மட்டும் வளர்க்கல. அவர் இயற்கையோட மிகப்பெரிய சக்தியான ஒளியையே அறுவடை செய்றாரு. ஒரு காலத்துல வறட்சிக்கு அடையாளமா இருந்த அதே சூரியன் இன்னைக்கு அவரோட வளர்ச்சிக்கு ஆதாரமா மாறி நிக்குது. கடைசியா இந்த அட்டவணை எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா சொல்லுது. பழைய முறைக்கும் புது முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இயக்கச் செலவு 0, பராமரிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, நம்பகத்தன்மை 100%. ஏன்னா இது யாரையும் சார்ந்தில்ல, சூரியனை மட்டும்தான். உழைப்பு தேவையே இல்ல, முழுசா ஆட்டோமேட்டிக்.
இந்த ஆய்வு நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியோட முடியுது. ஒருவேளை உண்மையான தீர்வுங்கிறது ஏதோ ஒரு புது டெக்னாலஜில மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான சக்தி மூலமான சூரியனோட நாம ஏற்படுத்திக்கிற ஒரு புது உறவுல இருக்குமோ? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.